ஸோ இப்போ நம்ம வந்து ஹெல்தி ஃபேட், அன்ஹெல்தி ஃபேட். ஸோ ஹெல்தி ஃபேட் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து சமைக்கக்கூடிய உணவுகள்ல இருந்தும், காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ல தான் நம்மளுக்கு ஹெல்தியான ஃபேட் கிடைச்சிருது. ஆனால் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டு அன்ஹெல்தி ஃபேட்டை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அந்த அன்ஹெல்தி ஃபேட்டை எதெல்லாம் எடுக்கக்கூடாது? அன்ஹெல்தி ஃபேட் அப்படிங்கிறது விசிபிள் ஃபேட் நம்ம சொல்றோம்ல. இப்போ சமைக்கும் போது எண்ணெய் ஊற்றுறோம், உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன வந்து அடிஷ்னலா சேர்த்து குக் பண்றீங்க. இன்விசிபிள் ஃபேட் அப்படிங்கிறது வந்து இயற்கையா அந்த உணவு பொருளோட உள்ளேயே அதுல சேர்ந்து இருக்கிற ஃபேட். முட்டைன்னு எடுத்துட்டா அதுல உள்ள ஃபேட் இருக்கு. அதே மாதிரி நட்ஸ்ல வந்து ஃபேட் இருக்கு. அந்த மாதிரி இன்விசிபிள் ஃபேட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஹெல்தி ஃபேட்டா இருக்கும். பட் இந்த விசிபிளா நம்ம சேர்க்கிறோம் இல்லையா சாப்பாட்டுல, எண்ணெய், வெண்ணெய், அந்த மாதிரி சமைக்கும் போதோ நம்மளா ஆட் பண்ற அந்த விசிபிள் ஃபேட்ஸை கொஞ்சம் கட் டவுன் பண்ணணும். சிம்பிளா புரியணும்னா இந்த அளவுக்கு கான்சியஸா இருந்தா போதும். ரொம்ப வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும். அப்போ ஃபைனலா என்னன்னா பேஷண்ட் வந்து டேக் ஹோம் மெசேஜ் என்ன நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு எதை சாப்பிடணும்னே புரியாது. நிறைய பேர் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணாதது ரீசன் என்னன்னா நம்ம டூ மெனி திங்ஸை வந்து அவங்க மேல இது பண்ணும் போதும் அவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. நிறைய பேஷண்ட் சொல்லுது நான் பழங்கள் வந்து சுத்தமா சாப்பிடுறேன். இல்லை, பழங்கள் சுத்தமா தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னைக்கு இப்ப நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க என்கிட்ட, ஃபர்ஸ்ட் விசிட் வராங்க. அவங்க ஏற்கனவே டயபெட்டிக்கா இருந்து பல இடங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்களோ இல்ல அப்பதான் புதுசா சக்கரை வியாதி எப்படி கண்டுபிடிச்சிருக்கோமோ, அந்த ஃபர்ஸ்ட் விசிட் அப்படிங்கிறது மினிமம் 30 to 40 மினிட்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தின டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது என்னுடைய வழக்கம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கா ஒரு புரிதல் இருந்தாதான் அவங்க அதை செய்ய முடியும். நம்ம வந்து அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்காம வேகா ஒரு டயட் சார்ட் அப்படின்னு கொடுத்து இது ஒரு 100 கிராம், இது ஒரு 50 கிராம், நம்ம வந்து நம்மள அவங்க இடத்துல வச்சு பார்த்தோம்னா ஒரு டேபிள் போட்டு கையில வந்து இதுல ஒரு 50 ml குடிங்க, இதுல ஒரு 150 கிராம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போதோ அவங்களுக்கு வந்து அதை பத்தின புரிதலே இல்லாம மெஷர் பண்ணி யாரும் சாப்பிட முடியாது. அது நம்மளுக்கும் தெரியும். நம்ம கன்வே பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இந்த குவான்டிட்டி தான் உங்களுக்கு தேவை. ஸோ இவ்வளோ கேலரிஸ் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்டேக் தேவை. ஸோ இந்த கேலரிஸ்ல எவ்வளோ வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்து கிடைக்கணும், எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் கிடைக்கணும், எவ்வளோ வந்து ஃபேட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு பேசிக்கா பேஷண்டோட வெயிட் என்னன்னா அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, அப்ராக்சிமேட்டா ஒரு 0.8 கிராம்ஸ் per kg அப்படின்னு வச்சுட்டோம்னா இவ்வளோ புரதம் தேவைன்னா ஒரு நாள்ல அவங்க வெஜிடேரியனா இருந்தா என்னெல்லாம் சாப்பிடலாம் அந்த புரதம் அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு, நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா என்ன சாப்பிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா டயட் பத்தின விஷயங்களா அவங்களுக்கு புரிய வச்சோம்னா ரீச் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த டயட் பிளான்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்கோ இல்ல கரெக்டான உணவு மாற்றங்கள் செய்யறதுக்கோ அந்த புரிதல் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபேட் பொறுத்த வரைக்கும் இதுதான், விசிபிள் ஃபேட்ஸை கட் டவுன் பண்ணணும். என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு 3 to 5. இன்னொன்று டிரான்ஸ் ஃபேட், அதாவது ஆயிலை வந்து நம்ம திருப்பி சூடு பண்ணும்போது அங்கதான் நிறைய இந்த வெளியில சாப்பிடுறது, அதுவும் இப்ப வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற இந்த கல்ச்சர்லாம் வந்ததுக்கு அப்புறம் உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்புற ஒரு விஷயம். அதுவும் தினசரி நடக்கிற ஒரு ருட்டீனான விஷயம். நிறைய இடத்துல நம்ம வந்து அதை சிந்திக்கவே தவறுறோமோ என்னவோ அப்படின்னு இருக்கு. நம்ம போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, வெளி தோற்றத்துக்கு நம்ம போடுற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எந்த கடையில வாங்கலாம், என்ன ஃபேப்ரிக்ல வாங்கலாம், எது போட்டாங்க. ஆனா நம்ம டெய்லி பேசிஸ்ல ஏதோ ஒண்ணு உள்ள அனுப்புறோம். அதுல இருந்துதான் நம்ம உடம்பு வந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுது. அதை வந்து சுத்தமா ஒரு கேரே இல்லாம எதை வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ எப்படி வந்து நம்ம மக்கள் வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது வந்து ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு.